தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக ஆளுநராக முன்னாள் இராணுவ தளபதி நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக ஆளுநராக முன்னாள் இராணுவ தளபதி நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக ஆளுநர் RN ரவி அடுத்த வாரம் மாற்றப்பட உள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாஜகவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய காரணத்தினால் அதை இருட்டடிப்பு செய்வதற்காக தமிழக ஆளுநரை மாற்ற பாஜக முடிவு செய்துள்ளது. முன்னாள் இராணுவ தளபதி VK சிங் அவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஆளுநர் VK சிங் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். 2012ஆம் ஆண்டு இவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் இராணுவ தளபதியாக பணியாற்றியவர். 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். 2014, 2019 ஆகிய தேர்தல்களில் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார். நரேந்திர மோடி அமைச்சரவையில் 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடவில்லை. தமிழ்நாட்டில் சிவகங்கை, வேலூர், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளுக்கு பாஜக மேலிட பொறுப்பாளராக பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இவர் நியமிக்கப்பட்டார். தமிழக அரசியலை நன்கு அறிந்தவர். தமிழக அரசியல் தலைவர்களை நன்கு அறிந்தவர். இவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டால் திமுகவுக்கு கடிவாளம் போட வசதியாக இருக்கும் என்று பாஜக கருதுகிறது. ஏனென்று சொன்னால் இவர் முன்னாள் இராணுவ தளபதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்கை கைக்குள் கொண்டுவர முன்னாள் இராணுவ தளபதி VK சிங் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் பொருத்தமானவராக இருப்பார் என்று பாஜக கருதுகிறது. ஆகவே முன்னாள் இராணுவ தளபதி VK சிங் அவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த வாரம் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது. தமிழக ஆளுநராக முன்னாள் இராணுவ தளபதி VK சிங் நியமிக்கப்பட உள்ள தகவல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஒரு IPS அதிகாரியான RN ரவியையே சமாளிக்க முடியவில்லை. ஒரு இராணுவ தளபதியை எவ்வாறு திமுக சமாளிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.